ஸோ உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் இல்லைங்களா? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். வீண் விரயம் செய்பவர்கள் வந்து ஷைத்தானுடைய தோழர்களாக இருக்கிறாங்க. வீண் விரயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நிச்சயமாக யாரெல்லாம் வீண் விரயம் செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்கள நேசிக்க மாட்டான். சூரத்துல் ஆராஃபுடைய 31வது ஆயத். ஒரு அறிஞர் ஒருத்தவங்க சொல்றாங்க, இதை சரியாக ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணா உலகத்தில் இருக்கக்கூடிய 70% ஹாஸ்பிட்டல்கள், மருத்துவமனைகள் மூடப்பட்டு விடும். மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க என்று சொல்றாங்க. ஸோ நவீன மருத்துவம், பயாலஜி, பிசியாலஜி ரீதியான பல படிப்பினைகள் இந்த ஆயத்துல இருக்குங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் மாரல் அட்வைஸ் மட்டும் இல்லை. இது ஹியூமன் மெட்டபாலிசத்துக்கு, அப்பிடைட் இதை ரெகுலேட் பண்றதுக்கு மற்றும் ஹெல்த் ஹோமியோஸ்டாட்டிஸ்க்கு ரெகுலேட் செய்யறதுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அற்புதமான அறிவுரை என்று சொல்லலாம். இது 2 எக்ஸ்ட்ரீமா வரம்பு மீறுதலை தடுக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஓவர் கன்சப்ஷன், அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக பருகிறது. இன்னொன்று வேஸ்ட்ஃபுல் பேட்டர்ன்ஸ், ரிசோர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது. முதலாவது ஹோமியோஸ்டாசிஸ் ரீதியான உடல் சமநிலை ரீதியான படிப்பினைகள் பார்ப்போம். உடல் சீராக இயங்கணும் என்றால் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணுங்க. மனித உடல் வந்து ஒரு ஹோமியோஸ்டாட்டிக் சிஸ்டம். அதாவது பிளட் சுகர், ஹார்மோன், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா இந்த பேலன்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். லா துஸ்ரிஃபு என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு மெட்டபாலிக் லோட ஏற்படுத்திடக்கூடாது, உடம்புல அதிக சுமையை ஏற்படுத்தக்கூடாது. அதிகமாக சாப்பிடும்போது பேன்கிரியாஸ் என்ன செய்யும்? அதிகமாக இன்சுலின் சுரக்கும், லிவர் வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகப்படுத்தும், அது லிப்போஜெனிசிஸ் நடக்கும், கட் ஓவர்லோட் ஆகிடும். இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறுது, உடம்பு குண்டாக மாறுறோம் ஃபியூச்சரில். அடுத்தது ஹார்மோனல் டிஸ்ரெகுலேஷன் இருக்கும். இதுக்கான சிக்னல் வந்து கிரெலின் என்று சொல்லுவாங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கான சிக்னல் வந்து லெப்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் உருவாயிடும். ரெகுலராக வந்து பசிக்கிற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணுவார். இதனால என்ன ஆகும்? உடலில் நிறைய விஷயங்கள் கெட்டு போய்விடும். ஸோ ஓவர் ஈட்டிங், ஓவர் ட்ரிங்கிங்னால முதல்ல ஒபேசிட்டி, குண்டாயிடுவாங்க, அதிக உடல் எடை. இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? ஹார்ட் அட்டாக்லேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ பிரச்சனைகள், மூட்டு வலிகள், எவ்வளோ பிரச்சனைகள். அது டைப் 2 டயபிட்டிஸ் நடக்குது, ரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படுது. அடுத்தது வந்து செரிமான பிரச்சனைகள் நிறைய வருது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நடக்குது, ப்ளோட்டிங் நடக்குது, டைஜஷன் ஸ்லோ ஆகுது, கிட்னி ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் நடக்குது. நிறைய சர்க்கரை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது டயபிட்டிஸ் ரிஸ்க் இருக்கு, கிட்னி ஸ்ட்ரெஸ் ஆகும். மல ஆதமியும் வியான் ஷர்ரன் மின் பத்னி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ் இருக்கு. மனுஷன் தன்னுடைய வயிற்றை விட மோசமான பாத்திரம் எதையும் நிரப்பல என்று திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். ஸோ ஒரு மனிதனுக்கு சில கவலங்கள் போதும். 3ல் ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி நீர், ஒரு பகுதி காற்று. இது வந்து கேஸ்ட்ரிக் பிசியாலஜிக்கு பர்ஃபெக்டான மாடல் என்று சொல்லலாங்க. இன்றைய நவீன உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் இருக்குது, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நிறைய வந்துருச்சு, எமோஷனல் ஈட்டிங் வந்துருச்சு, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு. அது வேலை செய்யாம அப்படியே இருக்கிற ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். இதனால சீக்கிரமாவே 20-25 வயசுல நிறைய பேர் சுகர் வியாதி வந்துடுது, ஃபேட்டி லிவர் வந்துடுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அதான் லா துஸ்ரிஃபு என்று அல்லாஹ் சொல்றான். அளவா சாப்பிடுவோம், அளவாக பருகுவோம், வயிறு ஃபுல்லா சாப்பிட்றத தவிர்ப்போம். ஸோ இது ஒரு டயட் பிளான் மட்டும் இல்லைங்க, மாறாக ஒரு டிவைன் பிசியாலஜி கைட்லைன். அல்லாஹ்வால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம் உடலுக்கான ஆரோக்கியத்துக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ். உணவு அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணா அந்த அருட்கொடையே தண்டனையாகவும் சோதனையாகவும் ஆயிடும், நோயாக ஆயிடும். மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லுதுன்னா, ஓவர் கன்சப்ஷன் கில் ஸ்லோலி சொல்லுவாங்க. இது 1400 ஆண்டுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டான் அல் குரானுடைய ஆயத்துல, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள்.